இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவை தொடர்ந்து அவரது சிஷ்யன் பாக்யராஜும் மறைந்தது திரையுலகிற்கு பேரிழப்பு என நடிகர் வையாபுரி வேதனை தெரிவித்துள்ளார். மதுரை ஆணையூரில் நடைபெற்ற கோவில் விழா ஒன்றில் கலந்து கொண்ட பின் செய்தியாளரிடம் பேசிய நகைச்சுவை நடிகர் வையாபுரி, இந்தியாவிலேயே சிறந்த திரைக்கதை அமைப்பாளரான பாக்யராஜ் குடும்பங்கள் கொண்டாடும் பல ஜனரஞ்சகமான படங்களை இயக்கியவர் என புகழ்ந்துரைத்தார். மேலும் பேசிய அவர், இயக்குனர் இமயம் பாரதி ராஜா நம்மை விட்டு பிரிந்து ஒரு வாரம் கூட ஆகாத நிலையில் அவரது முதன்மை சிஷ்யனான பாக்யராஜும் உயிரிழந்திருப்பது ஒட்டுமொத்த திரையுலகையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது என கண்ணீர் மல்க குறிப்பிட்டார். அன்னாரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கும் ரசிகர்களுக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலை வையாபுரி தெரிவித்துக் கொண்டார். குருவும் போயிட்டாரு, பாக்யராஜ் சாரும் நம்ம கூட இல்லைங்கிறப்ப உண்மையில ரொம்ப வருத்தமா இருக்கு. இதுக்கு எப்படி அவங்க குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்கிறதுன்னு தெரியல. சினிமாவுக்கு மட்டும் இல்லை, அவருடைய ரசிகர்களுக்கும் சரி, குடும்பத்தாருக்கும் சரி, இது மிகப்பெரிய இழப்பு. அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். வணக்கம். இல்லை, நிறையா ஃபங்க்ஷன்களில் மீட் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு நம்ம கவர்மெண்ட் ப்ரோக்ராம் மட்டும் ஒன்று பண்ணோம், அந்த டேக்ஸுக்காக. அது அப்போ அவர் டைரக்ட் பண்ணார். அதில் நடிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கு முன்னாடி ராஜகுமாரி படத்தில் ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி, அந்த படத்தில் நடிக்க வேண்டியது ஒரு ரிக்ஷாக்காரன் ரோல். அது கொஞ்சம் மிஸ் ஆச்சு. அதுலேருந்தே சொல்லிக்கிட்டே இருப்பார் எங்கே பார்த்தாலும், வையாபுரி நம்ம ஒரு மிஸ் ஆகுதில்ல, நம்ம கண்டிப்பாக சீக்கிரம் ஒர்க் பண்ணுவோன்னு. அதுக்கப்புறம் அவர் நடிப்பில் வெளியே பிஸி ஆகிட்டார். இருந்தாலும் நான் பண்ண நிறையா படங்கள் அவர் கூட சேர்ந்து நடிச்சிருக்கேன். நிறைய நிகழ்ச்சிகளுக்கு போயிருக்கேன். உண்மையில் ரொம்ப யதார்த்தமான ஒரு நல்ல நடிகர் மட்டுமில்லை, நல்ல மனிதர்.